காலை நேர ஒலிபரப்பு இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் சுசேரேபின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவராமே வழி நடத்துவாராக. வேத பாடங்களுக்கூட கடந்து செல்கின்ற பொழுதும் க கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பிரயாணத்தூடாக கூட இருந்து திரும்பவுமாக கூட்டிச் சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையில் இந்த ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடையா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன் ஐயா. எப்படி இருக்கிறீங்க? ஆமீன். கர்த்தருடைய கிருபையால சுகமா இருக்கிறோம். நாங்களும் சுகமாக வந்து சேர்ந்தோம். அந்த ஆமென். நானும் இப்பதான் ஐயா, நானும் மத்தியானம் தான் வந்து சேர்ந்தேன். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் திரும்பமாக கூட்டி சேர்த்திருக்கிறார். நன்றி ஆமென். கர்த்தருக்கு. வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நிறுத்துங்களையா. காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை தகப்பனே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே, போக்கிலும் பெறத்திலும் நீங்கள் தாமே கூட இருந்து சுகமாய் அழைத்து வந்தீங்களப்பா. ஐயாவையும் அடியேனையும் இந்த நாட்களில் அவருடைய குடும்பத்தையும் ஐயாவுடைய குடும்பத்தையும் அதற்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. விசேஷ விதமா இன்றைய நாளும் மீண்டுமாய் இந்த வழியிலே ஆபிரகாம் ஐயாவுக்கு ஆஜோபிக்கிறேன், அவருடைய ஊழியங்களுக்கு ஆஜோபிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே அவரோட கூட இருந்த நாட்களை நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன்ப்பா. இந்த ஆண்டுக்குள் அநேக புதிய வாசல்களை திறந்து புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக நீர்தாமே அந்த கிருவியை கொடுக்கும்படியாக உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆசீர்வதியும் ஐயா, வழிநடத்தி அருளும்படியாக இயேசு கிறிஸ்துவை நீங்க நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களிலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் சங்கம் இணையதளத்தினூடாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அதே வேளையிலே புதிய ஒளிபரப்பிலே மீண்டுமாய் மறு ஒளிபரப்பிலே கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த நாளில் நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம். அதாவது இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் திறவுகோல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே நான் பேசும்படியாக நான் வாஞ்சிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திறவுகோல் என்று சொல்லுகிற வேளையிலே இந்த நாட்களிலே இந்த இடத்துல அநேக திறவுகோல்களை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற காரியம், அங்கே ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 22வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோள் மேல் வைப்பேன், ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோள் மீது வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தாவீதினுடைய வீட்டிலே இருக்கிற அந்த திறவுகோளுடைய விசேஷித்த தன்மை என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த நாட்களிலே பேசிக்கொண்டே இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், தாவீதின் வீட்டின், அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோள் மேலே வைப்பேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அதனுடைய காரியம் என்னவென்றால், நமது வீடு இந்த நாட்களிலே கட்டப்பட வேண்டுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் விரும்புகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே நமது அங்கே வீடு நிலைத்திருக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே நமது வீட்டிலே இந்த நாட்களிலே என்ன எப்படியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக இன்றைக்கு தெய்வீக சமாதானம் இருக்க வேண்டும், தெய்வீக கிருபை இருக்க வேண்டும், தெய்வீக பிரசன்னம் இருக்க வேண்டும், தெய்வீக ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இன்றைக்கு நாங்கள், அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தாவீதின் வீட்டின் திறவுகோலை தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், எப்படி என்றால், தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று எடுத்து பாருங்கள். தாவீதினுடைய வாழ்க்கை எப்படியாக இந்த நாட்களில் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு
அருமையான ஒரு அபிப்பிராயம் என்ன? தாவீது என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன், அதனாலே இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை இந்த நாட்களிலே அங்கே தாவீதுடைய வீட்டிற்கு இந்த நாட்களை அனுப்புவதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அந்த இடத்திலே போய் தாவீதினுடைய சகோதரர்களை இந்த நாட்களில் அந்த இடத்திலே போய் சந்திக்கிறார். சந்தித்து அவருடைய தகப்பனாரிடத்திலே கேட்கிற வேளையில் அவர் சொல்லுகிறார், இவர்கள் தான் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார். ஆனால் தாவீதை அவருடைய தகப்பனார் இந்த நாட்களிலே மறைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று பார்க்கிற வேளையிலே தாவீது அதாவது ஒரு புறக்கணிக்கப்பட்டு ஒரு ஒதுக்கப்பட்ட அதாவது ஒரு வாலிபனாக அந்த இடத்திலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனுஷர் பெற்ற தாய் தகப்பனார் இந்த நாட்களிலே அதாவது நம்மை ஒதுக்கி விடலாம், ஆனால் நம்முடைய கர்த்தர் ஒரு நாளும் நம்மை ஒதுக்க மாட்டார். இதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே ஒருபோதும் ஒதுக்குவதும் இல்லை, நாங்கள் ஒடுங்கி போகவும் இந்த நாட்களிலே தேவன் நம்மை விடுகிறதும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி கேட்கிறார் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரா இவரா, ஆண்டவரே இவரையா நான் அபிஷேகம் பண்றதுன்னா இல்லை இல்லை, ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களே இருக்கிறார். அப்படியானால் எல்லாரையும் பார்த்து விட்டாச்சே, அப்படியானால் இந்த நாட்களே வேற யாரை ஆண்டவரை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிற வேளையிலே அவர் கேட்கிறார், உங்களுக்கு வேற பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்ட வேளையில் அவர் சொல்லுகிறார், ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு காட்டிலே இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு அசட்டையாக இந்த நாட்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே தான் இந்த நாட்களை அவரை அழைத்து வரும்படியாக சொல்லுகிற வேளையிலே அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான் அவனை அபிஷேகம் பண்ணு. பாருங்கள், ஆண்டோட அந்த இருதயத்தின் வாஞ்சி, அந்த இருதயத்திலே இருக்கிற ஆண்டவருடைய அந்த பாருங்கள் அந்த நாட்களில் என்ன ஒரு செயல்பாடு என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற, என்னுடைய ஊழியத்துக்கு செய்கிற என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்படுகிற இந்த பிள்ளை இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ண வேண்டும், இவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், தாவீதின் வீட்டின் திறவுகோலை தாவீதினுடைய அதாவது தோளின் மேல் வைப்பேன் என்று சொல்லுகிற தேவன் அப்படியே அந்த நாட்களிலே தாவீதுக்கு ஒரு காரியத்தை செய்தார். ஆனால் தாவீது ஒரு சந்தர்ப்பத்திலே தேவனுடைய சமூகத்திலே சறுக்குகிறதையும் அங்கே காணக்கூடியதாக வேதம் நமக்கு இந்த நாட்களில் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதத்திலே ஏராளமான பக்தர்கள் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், தாவீதின் வீட்டோடுதான் இந்த நாட்களில் ஒரு நிரந்தர உடன்படிக்கை செய்தார் என்பதும், அதே வேளையிலே தாவீதின் வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்தின் செய்திகளை சொன்னார் என்றும் சொல்லி இன்றைக்கு 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், அங்கு சொல்லப்படுகிற காரியம், தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வாக்கு கொடுத்தார் என்று சொல்லியும், அது மட்டுமல்ல நான் உன் வீட்டை கட்டுவேன் என்றார். அப்படியே அவர் ஆசீர்வதித்தது மட்டுமல்லாமல் தானே தாவீதின் குமாரனாக பிறந்து பரலோகத்தின் சிங்காசனத்தில் தாவீதின் சந்ததியாக என்றென்றைக்கும் வீட்டிருக்கிறார். அவன் திறவுகளுடைய தன்மையை பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீது யார்? சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, தாவீது செய்த ஒரு அருமையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்படியானால் அதை எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட கர்த்தருக்கே தன்னை அர்ப்பணித்து இப்படியான காரியங்களை செய்கிற வேளையிலே தேவன் அவர்கள் மேலே பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். ஐ ஃபார்ம்ட், நான் இவர்களை ஏற்படுத்தினேன், மனுஷர் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆலயத்திலே நாங்கள் ஆராதிக்கிறது இன்றைக்கு மனுஷராலே அங்கீகரிக்கப்பட்டு இந்த நாட்களை ஆராதனையை செய்கிறோம் என்று இந்த நாட்களை நினைக்க கூடாது. அது கர்த்தருடைய சித்தமானால் தான் அந்த காரியம் இந்த நாட்களிலே வாய்க்கும். இன்றைய பாருங்கள், அநேகர் இந்த நாட்களிலே பாருங்கள் ஆராதனை, அதாவது தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆராதிப்பார்கள்.
ஆனால் ஆராதிக்கிற வேளையிலே பாருங்கள், அது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்களை என்ன செய்யும் சொல்லி சொன்னால், அந்த இடத்துல அந்த ஆராதனையிலே பார்க்கிற வேளையிலே அங்கே ஜனங்கள் இந்த நாட்களில் அதற்கு எதிராக நிற்பார்கள், அதை நிராகரிப்பார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு பிரியமானபடி தேவனாலே அங்கே அங்கீகரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அந்த ஆராதனையை செய்கிற வேளையிலேயே தேவனுடைய பிரசன்னம் அல்லே அல்லையாக அந்த இடத்திலே இறங்குகிறது இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக ஆலயங்களுக்கு இந்த நாட்களே போயிருக்கிறேன். பற்பல பாசைகளை பேசுகிற ஆலயங்களுக்கு போயிருக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதாவது அந்த ஆராதனையில பார்க்கிற வேளையிலே அப்படியே நாங்கள் அந்த இடத்திலே போய் இந்த வாசலுக்குள்ளே போகிற வேளையிலே அப்படியே தேவனுடைய பரிசுத்தாவுடைய வல்லமை அப்படியே நிரப்பும். ஏன்னு சொன்னால் அந்த இடத்திலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது உணரக்கூடியதா இருக்கு. சில இடங்கள்ல போகிற வேளையில, சில ஆராதனைக்கு போகிற வேளையிலே அப்படியே என்ன எப்படி இருக்குமென்னு சொன்னால் ஒரு ஃபீலிங்குமே இந்த நாட்கள் இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்க, ஏன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே ஒரு துதியினுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே நிறைந்திருக்கும். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய சிங்காசனத்தை சூழ்ந்து என்ன நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கேருபீன்கள், சேருபீன்கள் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அங்கே வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற வேளையிலே அவருடைய பிரசன்னத்தினால் அந்த நாட்களை என்ன செய்யறன்னு சொன்னால் அங்கே அந்த இடம் நிறைந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அந்த நிலைகள் எல்லாம் இந்த நாட்களை ஆடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், தேவன் தாவீதிடத்திலே எதிர்பார்த்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கிறார், துதியினுடைய அபிஷேகம், the worship. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, worship என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே நாங்கள் அந்த வார்த்தையை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு சாத்தானோடு ஒரு போராட்டம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஓர் என்பதைத்தான் அந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே நாங்கள் ஒரு போராடி ஜெபிக்கிறவர்களாய், அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக அந்த நாட்களில் அந்த செயற்பாட்டிலே வருகிறதை அங்கே காண்கிறோம். அதுதான் ஒரு மனுஷனுடைய வாயிலே இருந்து வருகிற துதியினாலே இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களில் என்ன செய்வார் சொன்னால் சத்துருவின் கோட்டைகளை இந்த நாட்களிலே நொறுக்குவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், எரிகோவுக்கு என்ன நடந்தது, யோசபாத் மன்னனுடைய காலத்திலே என்ன நடந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு பெரிய ஒரு அசைவை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். சாதாரணமாக அந்த நாட்களை ஆண்டவர் சொன்னார், அந்த எரிகோவை சுத்தி இந்த நாட்களை என்ன செய்யுங்க, துதியுங்க, ஒரு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்படியே அந்த காரியத்தை செய்கிற வேளையிலே, அப்படியே பார்க்கிற வேளையிலே அந்த எரிகோ மதில் அப்படியே பொத்தடீரண்டு அப்படியே எல்லாம் அப்படியே விழுந்து ஒரு விடுதலையை கொடுத்த மட்டுமல்ல, அவர்களுக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இரண்டாவதாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால் யோசபாத் மன்னனுடைய துதியின் நிமித்தம் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது. இன்றைக்கு நீ ஒரு துதிக்கிற மனுஷனா இருந்தால், தாவீதுடைய திறவுகோல் துதிக்கிற மனுஷனா இந்த நாட்களை இருப்பாயா இருந்தால், தாவீதுடைய திறவுகோல் வைத்திருக்கிற மனுஷனா இந்த நாட்களை இருப்பாயா இருந்தால், இந்த நாட்களே நீ துதிக்கிற வேளையில உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுடைய கட்டுக்கள் அவுளும், உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுடைய நுகங்கள் உடையும், உன்னோடு பேசுகிறவர்கள் மத்தியிலே அவர்களுக்குள்ளே இருக்கிற கட்டுக்கள் இந்த நாட்களே உடையும், நுகங்கள் உடையும், சங்கிலிகள் தெறிக்கப்படும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்க, இந்த துதியினுடைய தன்மையை இந்த நாட்களே பழைய ஏற்பாடுல இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடுல இருந்தாலும் சரி, இந்த நாட்களை எடுத்து அங்கே வாசிக்கிற வேளையில சங்கீதங்கள்ல இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே அவர்கள் துதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துதிக்கிற வேளையிலே அவர்கள் யுத்தம் செய்யவில்லை. வேதத்திலே சொல்லப்படுகிற யோசபாத் மன்னனுடைய காரியத்திலே, அதாவது இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். அவர்கள் என்ன செய்தார்கள், ஒன்றுமே செய்யவில்லை. அவர்கள் இந்த நாட்களிலே துதித்தார்கள். ஆனால் அங்கே என்ன நடந்தது சொன்னால் கர்த்தருடைய யுத்தம் அங்கே துவங்கியது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு பிள்ளைகளே, ஒரு நெருக்கம் வருமா இருந்தால், ஒரு இடுக்கன் வருமா இருந்தால், ஒரு கஷ்டம் வருமா இருந்தால், ஒரு துன்பம் வருமா இருந்தால், நீங்க செய்ய வேண்டிய காரியம் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. முதலாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து துதியுங்கப்பா. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்களில் துதியும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதியுங்க. அவருடைய பிரசன்னத்தை அப்படியே அந்த இடத்துல இறக்குங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அந்த அந்த தேவனுடைய பிரசன்னத்தை இறக்குகிற வேளையில இந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல கட்டுக்கள் அவளும், நுகங்கள் உடையும், சங்கிலிகள் தெறிக்கப்படும். ஒரு விடுதலையை, ஒரு சமாதான பிரசன்னத்தை இந்த நாட்களிலே காணுவீர்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டு நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஊழிய பாதையிலே நான் முதலாவதாக பாருங்கள் அங்கே சாதாரணமாக ஜெபம் பண்ணும்படியாக துவங்கி இந்த நாட்களே
அதே ஆலயத்தில் இந்த நாட்களில் என்னை ஒரு வர்ஷிப் லீடராக போட்டார். அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியில கர்த்தருடைய ராட்சியத்தை கட்டும்படியாக அந்த நாட்களை பாருங்கள் வேறு வேறு தேசங்களுக்கு ஆலயத்தின் ஊடாக அந்த நாட்களை அனுப்பினார்கள். அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கர்த்தர் இந்த நாட்களே இப்படியாக சபைகளுடைய காரியங்கள் இப்படியான காரியங்களுக்கு இந்த நாட்களில் தேவன் அழைத்தார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த நாட்களே நான் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன். எனக்கு எல்லாவற்றையும் விட இந்த நாட்களே முக்கியமான விருப்பம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்னார். அப்படியானால் தாவீதுடைய திறவுகோல் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியம் என்ன? தாவீது அங்கே ஒரு துதிக்கிற மனுஷனா இருந்தது நிமித்தம்தான் அங்கே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் தாவீதை என்ன சொல்லுகிறார் சொன்னால், இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன் மட்டுமல்ல, அவருடைய வம்சத்திலே, அதாவது தாவீதுடைய வம்சத்திலே இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சம் இந்த நாட்களிலே இணைக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு துதிப்போமா இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே துதித்தவுடைய நாமத்தை மகிமைப்படுகிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய வம்சத்திலே இணைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படுகிறது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். ஆனால் இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனை துதிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய காரியத்தை நான் பார்க்கிற வேளையிலே துதிக்க சொல்லி சொன்னா துதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேறு காரியம் சொல்லி சொன்னால் ஏதாவது காரியத்தை செய்வதற்கு இந்த நாட்களில் தயார்பட்டு கொண்டிருப்போம். அப்படி அல்ல. முதலாவது அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் முதலாவது கர்த்தரை உயர்த்த வேண்டும். கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு உயர்த்த வேண்டும். கர்த்தரை உயர்த்துகிறவனுடைய வீட்டில் அவனுடைய தலை உயர்த்தப்படும். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை என்றென்றைக்கும் இந்த நாட்களை நாங்கள் எப்பொழுதும் இந்த நாட்களை உயர்த்துகிற வேளையிலே அங்கே தேவன் நம்முடைய தலை, நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை தேவன் இந்த நாட்களிலே உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் தாவீதின் குமாரனாக பிறந்தவர் பரலோகத்தின் சிங்காசனத்தின் மேல் இந்த நாட்களிலே பாருங்கள் தாவீதின் சந்ததியாக எப்படியாக இருக்கிறாராம்? என்றென்றைக்கும் எவர்லாஸ்டிங். அப்ப இன்றைக்கு மட்டுமல்ல, எவர்லாஸ்டிங், கண்டினியூவா அந்த நாட்கள் இருக்கு. அப்ப இன்றைய பாருங்க, இன்றைக்கு யாரை ஆண்டவரை குறிச்சு கேட்கிறவளை யாரை சொல்லுவார்கள்? யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறது இல்லை. யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். அப்பா அங்க பாருங்க, பர்திமேயை எப்படியாக கூப்பிடுகிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், யோசேப்பின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே பர்திமேயை ஆண்டவரை கூப்பிடவில்லை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு அருமையான காரியம் இந்த நாட்கள். ஏன் தாவீதின் மேல் அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்? தாவீது செய்த காரியம் என்ன? இந்த நாட்கள் தாவீது ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண இல்லை. தாவீது ஒரு இன்டர்நேஷனல் புரிச்சரோ அப்படியான காரியம் இல்லை. தாவீது இந்த நாட்களிலே காடுகளிலே இருக்கிற வேளையிலே அங்கே என்ன செய்தார்னு சொன்னா, கிண்ணறத்தை எடுத்து வாசித்து வாசித்து அதை ஆண்டவருடைய நாமத்திலே வாசித்து சங்கீதங்களை எழுதினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதை அவர் காடுகளிலே அலைந்திருந்த தாவீதுக்கு பின்னால இந்த நாட்களில் ஆண்டவர் அதை கவனித்து, நன்றாக உற்று கவனித்து அந்த சங்கீதங்களை, அவர் செய்த அந்த ஆராதனையை முகந்து கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அதன் நிமித்தம்தான் அவருடைய இருதயத்திலே தாவீது ராஜா இடம் பிடிக்கிறதற்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்தார். பாருங்கள், தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறை என்னென்ன காரியங்கள் சொல்லி கேட்கிற வேளையில் தாவீதுடைய காரியத்துல பாருங்க, யுத்தத்திற்கு போகிற வேளையில தாவீது அந்த இடத்துல பாருங்கள் மனுஷன் இடத்துல கேட்க மாட்டார், ஆண்டவர் இடத்துல கேட்பார். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் யுத்தம் செய்யலாமா என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சரியாக இந்த நாட்களே நேரங்களை, காலங்களை இந்த நாட்களை வகுத்து கொடுப்பார். அப்படியான வேளையிலே போய் அங்க யுத்தம் செய்கிற வேளையிலே அந்த யுத்தத்தில் ஒரு வெற்றியை காணக்கூடியதாக இருக்குது. ஏன்? துதியினுடைய அபிஷேகம் அந்த இடத்திலே இருக்கிறது. துதிக்கிற மனுஷனுக்கு முன்பால் எந்த சத்ருவும் இந்த நாட்களில் நிற்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப தாவீதுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க காரணம் என்னவென்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலேயே தாவீது தேவனுடைய நாமத்தை துதிக்கிறது மட்டுமல்ல, அங்கே என்ன செய்தார்னு சொன்னால் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அந்த நாட்களில் அவர் செயல்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது ஒரு தீர்மானத்தை எடுத்தார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப ஆலயத்தை என்னத்திற்காக கட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அங்கே வந்து தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். இந்த பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் இந்த பூமியிலே வர வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த ஆலயத்திலே அந்த தேவனுடைய பிரசன்னம் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே தாவீது தன்னுடைய இருதயத்திலே அந்த தீர்மானத்தை போட்டார். ஆண்டவர் பாருங்க, தாவீதின் குமாரனாக வந்தார், ஆனால் தாவீது அந்த தீர்மானத்தை போட்டார்.
ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் பாருங்கள், இந்த ஆர்வம் அவருக்கு இந்த நாட்களில் இருந்தபடியினால் கர்த்தர் அங்கே தாவீதினுடைய வாஞ்சை நிறைவேற்றும்படியாக தேவன் அந்த இடத்திலே அங்கே கிருபை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தரோ தாவீதின் வீட்டை கட்டும்படி எழும்பினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகள். அப்ப தாவீதோடு தேவன் இந்த நாட்களில் இருந்தது மட்டுமல்ல, தேவன் தாவீது தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவன் தாவீதோடு இருந்து கூட இருந்தது நாட்களிலே நடத்தி வருகிறதை அங்கே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே. பாருங்கள், இங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1:16 ஸ்தேவானுடைய வீட்டுக்கு ஞான் இந்த நாட்களிலே பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், எங்கே பாருங்கள், தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய ஆலயம் என்பதை இந்த நாட்களில் எப்படி அறிவாய் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளை. நீ உன் ஆத்மாவை இந்த நாட்களை பரிசுத்த ஆலயமாக இந்த நாட்களை கட்டி எழுப்ப தீர்மானிக்கும் போது கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்வார்? உன்னுடைய வீட்டை இந்த நாட்களிலே கட்டி எழுப்புவார் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே அங்கே தேவன் நம்முடைய கர்த்தருடைய வீட்டை இந்த நாட்களை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமா இருந்தால், தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய அதாவது பிரசன்னத்தை நாங்கள் இந்த நாட்களில் அப்படியே அதாவது நாங்கள் ஆராதிக்கிற இடத்திலே கொண்டு வர வேண்டுமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்கிற வேளையிலே முதலாவது என்ன காரியம் இருக்க வேண்டும்? அவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை. நான் கடந்த 2 நாட்களாக நானும் என்னுடைய மனைவியா இருந்த நாட்களை அவர்களோடு இந்த நாட்களை நாங்கள் சென்று தூர இடத்திற்கு இந்த நாட்களை சென்றிருந்தோம். அந்த இடத்திலே பாருங்கள், அந்த காலையிலே பார்க்கிற வேளையில விடியப்புறம் 2 மணி 3 மணி 4 மணி ஆகுது, நித்திரையே வரவில்லை. ஆனா பாருங்க, அந்த இடத்துல இருந்து நாங்கள் நமக்குள்ளே இந்த நாட்களை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். இந்த இடத்துக்கு வருகிறவர்கள், இந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய கல்லான இருதயங்கள் உடைக்கப்பட வேண்டும். இந்த வானமண்டலத்திலே உள்ள பொல்லாத அதாவது அந்தகாரத்தின் கிரியைகள் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை ஜெபம் பண்ணி இந்த நாட்களே அப்படியாக இந்த நாட்களை படுத்து தூங்கினோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே 1 நாளாகம புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 27வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்போது உமது அடியேனின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படியாக அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்க. இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் அதாவது எப்படி என்றால், இப்பொழுது உமது அடியனுடைய வீடு உமக்கு முன்பாக, அதாவது என்றென்றைக்கும் யாருக்கு முன்பாக? உமக்கு முன்பாக அந்த நாட்களிலே இருக்கிறது. அந்த உமக்கு முன்பாக இருக்கும்படியாக அந்த நாட்களில் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப தாவீதுடைய திறவுகோல் எப்படியாக இருக்கிறதாம்? அந்த திறவுகோலை தேவன் அங்கே தாவீதின் தோளின் மேல் இந்த நாட்களிலே வைக்கிறார். அருமையான அன்பு, முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் அங்கே திறவுகோல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது ஆராதனையை குறித்து, அதாவது வேர்ஷிப்பை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் பரலோகத்தின் திறவுகோல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப திறவுகோல் காரியங்களிலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது அதிகாரத்தையும் ஆளுகையும் இந்த நாட்களிலே குறிக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு பெரிய அதாவது ஒரு வேலை தேய்க்கிற ஸ்தாபனமா இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி, அப்படி அந்த ரீதியில இந்த நாட்களை இருக்கலாம். அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ஃபேக்டரிக்குரிய அந்த திறவுகோலை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த முதலாளி அந்த இடத்துல இருக்கிற ஒரு மேனேஜரோ யார் இடத்துல இந்த நாட்களிலே கொடுக்கிறாருன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? சகல அதிகாரங்களையும் நான் இந்த நாட்களிலே உன்னிடத்திலே கொடுக்கிறேன் என்றுதான் அதனுடைய காரியமாக இருக்கு. நீயே எந்த நேரம் வந்த எந்த நேரத்திலே பூட்டிக் கொள்ளப்பா, திறந்து கொள், காரியங்களை செய்ய உன்னை நான் அதாவது நான் மாசத்திலே ஒருக்காவோ அல்லது கிழமையில ஒருக்காவோ நான் வந்து பார்ப்பேனே ஒழிய மற்றும்படி முழு காரியங்கள் இந்த ஜனங்கள் வேலை செய்கிற ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே
உன்னை பொறுத்து தான் இந்த நாட்களில் இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகள். அப்ப அந்த தொழிற்சாலை நிர்வாகி அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த மேனேஜர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், முழு பொறுப்பையும் இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப அந்த விதமாகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், அவருக்கு அந்த காரியங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த நாட்களிலே நீ இப்படியாக முன்னின்று எல்லா காரியங்களையும் இந்த நாட்களை நீ நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பேதுருவுக்கு சொல்லுகிறார். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா சீசர்களுக்கும் கிடைக்காத இந்த வாக்குத்தத்தம் அருமையான அன்பு பிள்ளைகளை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு இந்த காரியம் கிடைக்கிறதை அங்கே காண்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே அந்த அப்போ பவுல், அதாவது பேதுரு அவர்கள் சொல்லுகிறார், ஆண்டவர் அங்கே அவரிடத்திலே கேட்கிறார், நீ என்னை குறித்து என்ன மாதிரி நினைக்கிறீர்கள் என்று சொன்ன வேளையிலே பேர் சொன்னார், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறி அங்கே அவரை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எப்பொழுதும் அங்கே தேவனை போற்றி புகழ்ந்து துதித்து இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிற வேளையிலே தேவன் அங்கே என்ன செய்வார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை இந்த நாட்களிலே தருவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், நல்லது. ஆனாலும் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு சகல அதிகாரங்களையும் தந்திருக்கிறார். இன்றைக்கு அதிகாரங்களை இந்த நாட்களில் நாங்கள் பாவிக்கிறது இல்லை. அப்படியாக அதிகாரங்களை பாவிக்கிற ஒரு சிலரா இருந்தாலும் அவர் அதை தவறான முறையில இந்த நாட்களிலே பாவிக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த தவறான முறையிலே பாவிக்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களில் நினைக்கிறார்கள் ஏதோ சரியாக நாங்கள் செய்கிறோம் என்று. அப்படி அல்ல. அப்ப தவறான முறையிலே ஒரு அதிகாரத்தை மிஸ்யூஸ், அதாவது இப்படியாக தவறான முறையிலே பாவிக்கிற வேளையிலேயே அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் இந்த நாட்கள் என்ன செய்வார், இந்த நாட்களிலே நியாயம் தீர்க்கிற வேளையிலே, அந்த நாட்கள் வருகிற வேளையிலே அங்கே தவறாக தன்னுடைய அதிகாரத்தை பாவித்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களிலே சாதாரணமாக நீங்க பாருங்க, இந்த பூமியில இருக்கிற நாங்கள் ஒரு முதலாளி இந்த நாட்களிலே ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த ஃபேக்டரியை நடத்தப்பா, இந்த ஃபேக்டரியுடைய காரியத்தை நீயே பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி இதென்றால் இவர் தனக்கு நினைச்சாக்களை அதுல நிப்பாட்டி, தனக்கு அதாவது இந்த நாட்களை சரியாக வேலை செய்கிற ஆளை நிப்பாட்டி, இந்த நாட்களை தனக்கு தேவையான நாட்களை கொண்டு வந்து அந்த இடத்திலே போட்டு காரியங்களை செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த ஃபேக்டரியினுடைய அதாவது நிர்வாகங்கள் எல்லாம் பிழைத்து அந்த ஃபேக்டரி ஒரு மூடப்பட நிலைக்குள்ள வருகிற வேளையிலே அங்கே அந்த இடத்திலே அதிகாரி அந்த ஃபேக்டரிக்கு உரியவர் வந்து என்ன செய்வார், உடனே என்ன செய்வார், அவரை இந்த நாட்களை வேலையிலிருந்து நீக்கிறது மட்டுமல்ல, அவர் அந்த இடத்தில் வேறொரு உத்தவம் உள்ள அதிகாரியை இந்த நாட்களை நியமிப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே பார்க்கிறார். கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பேதுருவை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே அதாவது பரலோகத்தின் திறவுகோலே அந்த அதிகாரத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த அதிகாரம் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிற வழியிலே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். அதற்கு பின்பாக அந்த பெந்தேகோஸ்து நாளிலே பேதுருவை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிற வேளையிலே தான் பேதுரு அந்த அதிகாரத்தை உணரக்கூடியதாக. அதற்கு முன்பாக பேதுரு ஒளிச்சுதான் இந்த நாட்கள் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அங்கே இந்த நாட்களை மறிந்த நிமித்தம் பேதுரு அந்த இடத்திலே பாருங்கள், தன்னையும் கொன்று போடுவார்கள் என்ற பயத்தில தான் இந்த நாட்களை வாழ்ந்து வந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் இந்த நாட்களை வருகிற வேளையிலே பேதுரு தேவனுடைய வல்லமையினால் அதிகாரத்தினால் இந்த நாட்களை நிரப்பப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பேதுரு சொன்ன வார்த்தையை தான் நாங்க பார்க்க வேண்டும். அவர் அந்த அதிகாரத்தின் மூலமா இந்த நாட்களிலே பேதுரு அலங்கார வாசல் அண்டையிலே போய் நிக்கிற வேளையிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. இன்னைக்கு நாங்கள் என்று சொன்னால் அடியடா முடியாண்டு கையை வச்சு அவனை விழுத்தி தள்ளி அப்படி செய்து காலில் பிடிச்சி இழுத்து நாட்களிலே நாரிய முறிச்சு நாங்க ஜெபம் பண்ணுவோம். அப்படி இல்லை. சொல்லுகிற அந்த நாட்கள்ல என்னிடத்தில் பொன்னும் இல்லை, சில்வரும் இல்லை, பவுனும் இல்லை, அதாவது ஒன்றுமே இல்லை, என்னிடத்திலே பொன்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை. அப்ப என்னிடத்திலே இருக்கிறது என்ன, அதிகாரம், the power, the right. அதாவது எப்படின்னு சொல்லி பார்க்கிற வழியிலே இயேசு கிறிஸ்து என்ற நாமம்
தான் என்னிடத்திலே இருக்கு. அப்ப அதிகாரம் உள்ள நாமம் தான் என்னிடத்திலே இருக்கொழிய என்னிடத்திலே வேற ஒன்றும் இல்லையப்பான்னு சொல்லி போட்டு அவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தினால், அந்த அதிகாரம் உள்ள நாமத்தினாலே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் உடைய நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன வேளையிலே அவனுக்குள்ளே ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது. அவன் எழுந்தான், நடந்தான், துள்ளி குதித்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, இதுக்கு முன்பாக பேதுரு இந்த காரியத்தை செய்யல. பேதுருக்கு அதிகாரம் இல்லை, பயந்திருந்தார். சிலுவையிலே ஆண்டவர் அடிக்கப்படுக போகிற வழியில நியாயம் விசாரிக்கப்படுகிற வழியில பேதுரு இந்த நாட்கள் சொல்லுகிறார், யாரு அந்த அந்த இடத்துல இருந்த, அதாவது ஒரு சில ஜனங்களோட கூடியிருந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே சொல்ல, இவனும் கலிலேயன் தான், இவனும் இந்த இயேசுவோடு இருந்தவதான் சொல்ற வேளையில ஒரு சொல்லுறார் அந்த நாட்கள், என்ன அவர் தெரியாதையா நான் கலிலேயன் இல்லைன்னு சொல்லி போட்டு ஓடுறான். இரண்டாவதா சொல்லுறா, இல்லை நாங்கள் கண்ட நாங்கள் இந்த நாட்கள் இவரும் அவரோட தான் இருந்தேன்னு சொன்ன உடனே சத்தியம் பண்ணி பொய் சொல்லி இந்த நாட்கள்ல அவரை தெரியாதப்பான்னு சொல்லி இந்த சபிச்சு காரியங்களை எல்லாம் செய்து விட்டு இந்த நாட்களே போற. அந்த பேதுருக்கு வேணும்னா அந்த நேரத்துல வல்லமை இல்லை, மாம்சத்துல இருந்தார் ஐயா. ஆண்டவரோட தான் இருக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆண்டவரோட இருந்த நாட்களே பாருங்க, அந்த குறிப்பிட்ட காலம், அந்த ஆண்டவர் அந்த செய்த 3 வருஷம் அந்த ஊழியங்களை செய்த காலங்கள் மட்டும் ஆண்டவரோடு தான் இருந்தார். ஆண்டவர் அப்பம் பிக்கிற வேளையிலே இருந்தார். அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிற வேளையில இருந்தார். 7000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிற வேளையிலே இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பருதுமையை சுமாக்குற வேளையிலே பெரும்பான்மை ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகிற காரியத்தை எல்லாவற்றையும் கண்ணார அந்த நாட்களை பார்த்து கொண்டிருந்தார் பேதுரு. அதே பேதுரு தான் அந்த நாட்களை திரும்பவும் சொல்லுகிறார். அந்த நாட்களை பாருங்கள், ஞானமான காரியம், நீ தேவனுடைய, அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய, அதாவது கிறிஸ்து என்று சொல்லி இந்த நாட்களை அவரை இந்த நாட்களை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கும். ஆனால் அதே பேதுரு தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆனால் இவ்வளவு காரியத்தை சொன்னாலும் தேவனுடைய வல்லமை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில என்னையா இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். இயேசு கிறிஸ்து சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறோம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல இந்த நாட்களை பார்க்கிறவர்களே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்னுடைய கையில என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை, திறவுகோல் இல்லை. திறவுகோலை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த திறவுகோலை இந்த நாட்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதன் நிமித்தம் தான் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பேதுருவை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நாட்களை பாருங்கள், அந்த பெந்தேகோஸ்து நாள் வருகிற வேளையிலே இந்த வல்லமையை இறக்கி அந்த திறவுகோலை அந்த பேதுருடைய கையிலே இந்த நாட்களை கொடுக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்க, வாக்கு தத்துவம் இப்படியா நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே தான் பேதுரு என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே பாருங்கள், அங்கே 1-2 பேர்ல அருமையான கர்த்தருடைய 3500 பேர் கிட்ட இந்த நாட்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப பாருங்கள் என்ன காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, பரலோகத்தின் திறவுகோல் இருந்தால் அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே கொண்டு போகலாம். இதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறது என்பதை குறித்து நான் சொல்லவில்லை. ஏன்னா பூமியில உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுகிறது தேவனுடைய சித்தம், அது நியமிக்கப்பட்ட காரியம். அருமையான, அது ஒவ்வொருவருக்கு, அந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களை கொடுக்கப்பட்ட ஒரு பாடம். அருமையான கர்த்தருடைய, அது ஒரு லெசன். அதை நாங்கள் இந்த நாட்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த திறவுகோல்கள் இருக்கிறவர்கள் தான் இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஜனங்களை கொண்டு செல்லுவார்கள். சுவிசேஷ ஊழியங்கள். இன்றைக்கு நீங்க என்ன டிகிரியை பெற்றிருக்கலாம்? பிஷப் பண்ண டிகிரியை பெற்றிருக்கலாம், அல்ல அதுக்கு மேலே இந்த நாங்கள் என்ன ரெவரன் அப்படி ஏதாவது காரியங்களையும் பெற்றிருக்கலாம். நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போற திறவுகோல் உங்களிடத்திலே இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு சுவிசேஷகன் செய்கிற வேலையை இந்த நாட்கள் ஒரு பெரிய ஒரு ஊழியர்கள் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியாது. அவள் என்ன செய்வார்கள்? ஒரு கொமனான இடத்துல போய் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கை வைத்து இந்த நாட்களே 500 பேரோ 400 பேரோ 1000 பேரோ வைத்து பிரசங்கம் பண்ணி விட்டு வருவார். ஆனால் அந்த அன்று மட்டும்தான். அதுக்கு பின்பாக அந்த நாட்களை அவர்களை விசாரிக்கிறதோ அந்த காரியங்களோ அந்த நாட்களே இல்லை. அதுக்கு பின்பாக அந்த ஜனங்கள் இந்த நாட்கள் அன்று வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு இப்படியே போய் விடுவார்கள். அதுல ஒரு சிலர் நிற்பார்கள், ஒரு சிலர் போய் விடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இங்கே என்ன போடுவார்கள் அவர்கள்? இந்த முறை நாங்கள் சுவிசேஷ கூட்டத்திலே வைத்தோம். இந்த நாட்களே 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், 3000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி ஏதாவது சொல்லி காரியத்தை இந்த நாட்களை தங்களையே மகிமைப்படுத்திக் கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அதுதான் தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்க வேண்டும். வல்லமையை எனக்கு தார், இந்த வல்லமையை என் மேலே இறக்கும் ஆண்டவர், உடைய அபிஷேகத்தை என் மேலே இறக்கும் ஆண்டவர். எனக்குள்ளே இருக்கிற கட்டுக்கள், எனக்குள்ளே இருக்கிற குறைவுகள், எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும்படியா உடைய வல்லமுள்ள அபிஷேகம் எனக்குள்ளே இறங்கி எனக்குள்ளே இருக்கிற அந்த நுகங்களை உடைக்கட்டும், கட்டுக்களை அவிழ்க்கட்டும், எல்லா சங்கிலிகளும் தெரிவிக்கப்படட்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை கேட்க வேண்டும். பேதுரு கேட்டார். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 3000 5000 என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே அற்புதமான காரியத்தை இந்த நாட்களை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவரது ஊழியத்திலே பார்க்கிற வேளையிலே சபையிலே இந்த நாட்களே இப்படியாக ஜனங்கள் இந்த நாட்களை சேர்க்கப்பட்டது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறும்படியாகவும் தேவன் இந்த நாட்களை கிருபை செய்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் எதை கொண்டு வரும்? ஆத்தும ஆதாயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது தாவீதினுடைய திறவுகோல் இந்த நாட்களில் என்ன செய்யும்? இந்த நாட்களிலே ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது துதியின் மூலமாய் துதிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக, தேவனுடைய ஆலயத்தை உருவாக்கும்படியாக அந்த அதாவது நாட்களை தாவீதினுடைய திறவுகோல் இந்த நாட்களை கொண்டு வரும். துதித்து கர்த்தருடைய காரியத்தை செய்ய முடியாது. இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்று சொல்லுகிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், கர்த்தருடைய அபிஷேகத்தின் மூலமாய் இந்த நாட்களிலே அநேக ஆத்துமாக்களை தேவனிடத்தில் இந்த நாட்களை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து இந்த நாட்களை ஸ்தோத்தரிக்கும் போது இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் அங்கே என்ன செய்வாராம்? இப்படியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிற வழியில தேவன் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலே இந்த நாட்களிலே நமக்கு தருகிறது மட்டுமல்ல, அநேகர் கர்த்தரை இந்த நாட்களிலே கண்டடைவதற்கு கர்த்தர் உங்களை ஒரு வல்லமையான கருவியாக இந்த கடைசி காலத்தில் எடுத்து இந்த நாட்களை பயன்படுத்துவார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு அந்த நாட்களிலே வாழ்ந்த, அதாவது பாருங்கள், எலியாக்கள் எங்கே? இன்றைக்கு அந்த நாளிலே வாழ்ந்த அதாவது எலிஷாக்கள் எங்கே? அருமையான எரேமியாக்கள் எங்கே? ஏசாயாக்கள் எங்கே? எசேக்கியேல்கள் எங்கே? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு எல்லாம் பொய் தீர்க்கதரிசிகளும் தங்களுடைய நாமங்களை மகிமைப்படுத்தும்படியாகவும் தங்களுடைய பெயர்களை புகழ்ச்சிப்படுத்தும்படியாகவும் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக தீர்க்கதரிசிகள் தான் இந்த உலகத்தில் இந்த நாட்களை சேர்ந்திருக்கிறார். இன்றைய பாருங்கள், ஸ்பெஷலா ஒரு பேரை போடுவார்கள் என்ன? ப்ராஃபிட். என்னையா ப்ராஃபிட் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த அர்த்தமே தெரியாது. இன்றைக்கு முன்னுக்கு பேரை போட்டுறார்கள், ப்ராஃபிட் சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் எப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், எப்படியாக அந்த தீர்க்க தரிசனத்துடைய காரியத்துக்கு அந்த செயல்பட வேண்டும் என்பது இன்றைக்கு அநேகருக்கு விளங்கிக் கொள்வதில்லை. இன்றைக்கு ஏதோ இந்த நாட்களை வாயில வார பேர்களை வைத்து இந்த நாட்களே இப்படியான ஆட்டங்களை இன்றைக்கு ஆடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார்கள் அருமையான அன்பு பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் இந்த கடைசி காலமா இருக்கிறபடினால் சத்ருவானவன் இந்த நாட்களே இப்படியாக அதாவது ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளை போல இந்த நாட்களே அவர்கள் மூலமா இந்த நாட்களே ஜனங்களை வஞ்சிக்கிற காரியத்துக்குள்ளே இந்த நாட்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் வேதமே சொல்லுகிறது, கடைசி காலத்துல நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், வஞ்சிக்கிற ஆவிகள் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தெரியாது ஐயா. இன்றைக்கு பாருங்க, இப்ப டெக்னாலஜி இந்த நாட்களே வந்திருக்குது. அதுக்கு மேலாக இன்னொரு டெக்னாலஜி இந்த நாட்களே வந்திருக்கிறதாம் சொல்லி கடைசி கிழமையில கேள்விப்பட்டு பாருங்க. அப்ப வருகிற நாட்கள்ல அங்கே என்ன நடக்க போறதுன்னு சொல்லி சொன்னால், இங்கே இந்த நாட்கள் இந்த உலகத்துல ஒரு பயங்கரமான மாற்றத்துல இந்த நாட்கள் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கு. இன்றைக்கு ஜனங்கள்ல பாருங்க, இந்த நாட்கள் பிள்ளைகளுக்குள்ளே 10 வயசு 8-10 வயசு பிள்ளைகளுக்குள்ள கூட செல்போன் கையில. அவங்க சாப்பிட போனாலும் செல்போன் தானே. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கையில வச்சுக்கொண்டு ஏதோ யூடியூப்பையோ என்னதையோ பார்த்து கொண்டு கோப்பைக்கு சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியாத நிலைமையில இந்த நாட்களை அப்படியே இருப்பாங்க. ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொன்னா, இது கடைசி காலமா இருக்கிறபடினால் வஞ்சிக்கிற அந்த டெலிபோன் என்று சொல்லப்படுகிற அந்த வஞ்சகத்தின் ஆவிக்குள்ளே இன்றைக்கு வாலிபர்களா இருந்தாலும் சரி, யுவதிகளா இருந்தாலும் சரி, வயோதிபர்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு எல்லாரும் விழுந்து போய் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். காலையில் எழுந்தோன்னு என்னதை தரிசிக்கிறாங்க? செல்போனை தான் தரிசிக்கிறாங்க. கர்த்தரை இல்ல, செல்போனை தான் இன்றைக்கு தரிசிக்கிறாங்க.
அருமையான அன்பு பிள்ளைகளை எங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருடைய அதாவது கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் துதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் பரலோகத்தின் திறவுகோலை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே தருகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே தன்னுடைய வல்லமையான கருவியாக இந்த நாட்களிலே நம்மை பயன்படுத்த தேவன் இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நான் சொல்லுகிறேன். அதாவது எப்படி என்று சொன்னால், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி இந்த நாட்களிலே மத்தேயு 5:3 பார்க்கிறோம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அங்கே இந்த நாட்களை பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஒரு சிலரை நான் அநேகரோட நான் பழகி இருக்கேன். அவங்க வீட்டுல பிரைவேட்டா பாக்குற வழியில பார்த்தா ஆக்களை பார்த்தா அந்த நாட்களை கிட்டவே நின்று பேசலாம். அவ்வளவுக்கு மோசமான ஆக்களா இருப்பாங்க. ஆனா அதே வேளையில ஆலயத்துல புல்பிட்ல பார்த்தா அப்படி தலையை தொங்க போட்டு இருப்பார்கள். பாக்குற வழியில அப்பாவியா இருப்பா. இந்த மனுஷனா இவரா இப்படி செய்யறாரு. ஆனா இவர் விட்டுட்டு வெளியால 4 ரகசியமா போய் இந்த 4 சனங்களோட பேசுகிற வழியில அவரை பார்த்தா தெரியுமா, அவர் இந்த நாட்களே பாம்பு படமெடுத்த மாதிரி படமெடுத்து கொண்டு இந்த நாட்களை நிற்பார். தர்க்கங்களும் காரியங்களும் இந்த நாட்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்துல அங்கே புல்பிட்ல நிக்க மட்டும் இந்த நாட்கள் என்ன செய்வாருன்னா கோழி மாதிரி அப்படியே படுத்திருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது என்னன்னு கேட்டா இது ஹம்பிள்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படியான காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. அப்ப வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதலாவது ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக நாங்கள் இந்த நாட்களை இருக்க வேண்டும். எங்களுடைய ஆவியிலே இந்த நாட்களை எளிமையை இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமா இருந்தால் வேதம் எப்படியாக சொல்லுகிறதோ அதன்படியே நாங்கள் நடப்போமா இருந்தால் தேவன் பிரியப்பட்டு நம்மை கொண்டு இந்த நாட்களை என்ன செய்வார், தான் நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாட்களை செய்து முடிப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஒவ்வொரு வார்த்தையிலும் பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே எப்படியாக நம்மோடு இடைப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை அடுத்தாக இந்த நாட்களை பார்த்துக் கொள்வோம். அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னார் தருங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் அவரை கண்ட போது செத்தவன் போல், 1ஆம் அதிகாரம் 17-18, செத்தவனை போல் அவருடைய அதாவது பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர், வேதம் சொல்லுகிறது, தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முந்தினவர், ஆபிரகாமோடு இருந்தவர், அதே வேளையில இன்றைக்கு பிந்தினவர், உங்களோடு இருக்கிறவர். அது மட்டுமல்ல, உயிருள்ளவராய் இருக்கிறேன்னு சொன்னா இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவராய் இந்த நாட்களை இருக்கிறவர். 3 கால நிலையில ஆண்டவர் இந்த நாட்களை பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். பாருங்கள், இங்கே சொல்லப்படும், ஆனால் சொல்லுகிறார் இப்படி என்றால், மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். பாருங்கள், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, நாங்கள் 2 திறவுகோலை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். முதலாவது தாவீதினுடைய திறவுகோல், 2வது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் இந்த நாட்கள். அப்ப தாவீதினுடைய திறவுகோல் இந்த நாட்களே, தாவீதினுடைய காரியத்திலே இந்த நாட்களை அப்படியாக இருக்கிற வேளையிலே அந்த வாஞ்ச உள்ளவர்கள் மீது அந்த திறவுகோல் இந்த நாட்களை கொடுக்கிறது அவன். 2வதாக அதாவது தன்னுடைய வல்லமையினாலே இந்த நாட்களை நிரப்பி இந்த நாட்களை அதிகாரத்தினுடைய திறவுகோலை இந்த நாட்களை கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். 3வதாக ஆண்டவரே நேரடியாக சொல்லுகிறார், நான் என்னவென்றால், நான் அதாவது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலே உடையவராய் இருக்கிறேன். அப்படியானால் மரணமும் பாதாளமும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஜனங்களை இவ்வளவு நாளும் கட்டி வைத்திருந்த அந்த மரண பயம், ஜனங்களை இந்த நாட்களே கட்டி வைத்திருக்கிற அந்த பாதாளத்தினுடைய காரியங்கள், கிரியைகள் எல்லாம் இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே உடைக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை இந்த நாட்களில் தேற்றுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை பார்க்கிற வேளையிலே மரண பயத்திலோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில நோய்களை குறித்து பயப்படுறார். ஐயோ இந்த நோய் வந்துட்டுதே, நான் சாக போறனே என்று சொல்லி. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் நோய் வந்து ஒரு நாளும் சாகுறது இல்லை. முக்கியமான காரியம் என்னவென்றால், டாக்டர்கிட்ட போய் டாக்டர் அந்த நோயை குறித்து சொல்லியிருந்தான்னு சொன்னா அவன் அந்த நோயை குறிச்சே இது பிசாசுடைய தந்திரம் யோசிக்க ஒழிக்கிட்டுருவான். யோசிக்க ஒழிக்கிட்டோடனே அவனுக்கு இந்த நாட்களை சாப்பாட்டுல பிரியம் பெறாது, வேற காரியங்கள் செய்யற பிரியம் பெறாது, சேர்ச்சுக்கு போற பிரியம் கூட ஒன்றுமே ஆண்டவரை தேடுற பிரியம் பெறாது. அவர் அதன் நிமித்தம் தான் அப்படியே மறிச்சு போறானே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களை பாருங்கள், நோய் வந்து மறிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை நம்ம ரொம்ப கவனம். ஒரு நோய் வந்து மனுஷனை அங்கே மறிக்க வைக்கிறது என்னன்னா அவனுடைய ஆத்மாவிலே அது ஒரு பயத்தை போடுகிறது. ஒரு நோய், ஒரு பிரச்சனை, நோய் மட்டுமல்ல ஒரு பிரச்சனை கூட. இப்ப ஒரு கடன் பிரச்சனை இருக்குமா இருந்தால் அவனுடைய ஆத்மால ஒரு பயம் பெறும். என்னண்டா, ஐயோ நாளைக்கு கடன்காரன் வர போறானே, அவனுக்கு அந்த கடனை கொடுக்காட்டி அவன் என்ன செய்வான், என்ன பேச போறானே, என்னுடைய மானம் போகுதே என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு பயம் இருக்கு. இப்படியாக இந்த நாட்கள் நோய் வந்தா மறிச்சு போய் அப்படி இந்த பயத்துல இருக்கிற வேளையில இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்வோம், இந்த நாட்களே அந்த இடத்திலே ஒன்றில் சூசைட் பண்ணி மறிச்சிருவோம். அல்ல ஏதாவது காரியம் நாங்களே முன்கூட்டியே செய்து விடும். அது சாத்தானுக்கு ஆதாயமாய் போய்விடும். அறிவான அன்பு பிள்ளைகள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எப்படி என்று சொன்னால் நம்மை தேற்றுகிறது. ஏனென்றால் நாம் மரண பயத்துக்கோ அல்லது பாதாளத்திற்கோ இந்த நாட்களே பயப்பட வேண்டியதல்ல, பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நம் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை மேற்கொண்டவர். ஆகவே பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றும் இந்த நாட்களில் ஒருபோதும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க அருமையான அன்பு பிள்ளைகளே. மறுவழிப்பில் கேட்கிற பிள்ளைகளா இருந்தால் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், பாதாளத்தின் வாசல்கள் நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. யாரை? ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்கிற பிள்ளைகளா இருந்தால் இந்த நாட்களிலே மரண பயமோ பாதாள பயமோ அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நோயின் நிமித்தம் நீ பயந்து போய் இருக்கிறாயா? நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இன்று வரைக்கும் நீ ஏற்றுக்கொள்ளாம இருந்தா, இன்றைக்கு நீ மற்றவனை நீ பார்க்காது. அவன் அப்படி நடக்கிறான், இவன் இப்படி நடக்கிறான், அந்த ஊழியர் இப்படி நடக்கிறான், அவனை நீ பார்க்காது. நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ உன்னுடைய சுயத்திலே நின்று இந்த நாட்களை கல்வாரியை நோக்கிப்பார், கல்வாரி மேட்டை நோக்கிப்பார். உனக்காக அடிக்கப்பட்டவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக தன்னுடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்தவர், உனக்காக முள்முடி சுமந்தவர். அதே போல உனக்காக அந்தரத்திலே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே அந்தரத்திலே தொங்கி இந்த நாட்களே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டவரை நீ நோக்கி பார்ப்பாயா இருந்தால் இந்த நாட்களே அவர் தான் உன்னை ரட்சிக்க வல்லவர். உன்னுடைய பாஸ்டர் உன்னை ரட்சிக்க முடியாது, உன்னுடைய சகோதரன் உன்னை ரட்சிக்க முடியாது, உன்னுடைய தகப்பன் உன்னை ரட்சிக்க முடியாது, உன்னுடைய தாய் உன்னை ரட்சிக்க முடியாது, உன்னுடைய கணவர் உன்னை ரட்சிக்க முடியாது, உன்னுடைய மனைவியை ரட்சிக்க முடியாது. உன்னை ரட்சிக்கிறவர் யாரா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உன்னை ரட்சிக்க முடியும் என்பதைத்தான் நீ அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது. மரணத்தையும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எப்படி என்று சொன்னால் பாதாளம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தராக இந்த நாட்களை இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நம்முடைய ஆண்டவருடைய கைகளிலே இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு இருக்கிறது என்பதை அங்கே காணக்கூடிய. ஆகவே அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். லாசருவே வெளியாலே வா என்ற உடனே லாசரு எழுந்து வந்தான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அவனை வா என்று அழைத்த மாத்திரத்திலே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவரிடத்திலே இருந்த அந்த திறவுகோல் அந்த மரண வாசல்களை திறந்து பாதாள சிறையிலே வைக்கப்பட்டிருந்த லாசருவை வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, அங்கே ஜவுயிருவின் மகன் அதாவது நாயனூர் விதவையின் மகளையும் அங்கே இயேசு உயிரோடு எழுப்புகிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான என்றால் கீ ஆண்டவரிடத்தில் இருக்கையா, ஆண்டவரிடத்துல கீ இருக்கல அங்கே மரணம் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலே உடையவர். அவர் சொன்னால்தான் இந்த நாட்களை மரணம். அவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியானால் அவர் சொன்னால்தான் ஆகும். அவர் அங்கே இந்த நாட்களை சொல்லாமல் இருப்பார் சொன்னா ஒன்றுமே நடக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நாங்கள் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப மரணத்தின் திறவுகோலை இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எடுத்து இந்த நாட்களிலே பாருங்கள், எடுத்துக்கொண்டு இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே கட்டி எழுப்ப வேண்டும் என்பதைத்தான் நாட்களிலே பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது காரியம் என்னவென்று சொல்லி சொன்னார் பாருங்கள். அதாவது அங்கே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு அங்கே அதாவது அந்த அதிகாரங்களையும் வாக்குத்தத்தங்களையும் திறவுகோள்களையும் தந்தது மட்டுமல்ல, உற்சாகங்களை பெற்ற நாம் இந்த நாட்களிலே மரணத்தையும் பாதாளத்தையும் பார்த்து சவால் விடுகிறோம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று இந்த நாட்களிலே வெற்றி முழக்கம் விடுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த மரணத்தின் திறவுகோலை இந்த நாட்களில் விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரென்று பார்க்கிற வேளையிலே, அதாவது விக்கல் ஸ்மித் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களை பாருங்கள். அவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் அவருடைய மனைவியார இந்த நாட்கள் என்ன செய்தாராம், உயிரோடு எழுப்பினாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பால் யங்கிச்சோ இந்த நாட்களை பாருங்கள், தனது மகனை இந்த நாட்களில் உயிரோடு எழுப்பினார். அது மட்டுமல்ல, இந்தோனேசியாவிலே இந்த நாட்களிலே மெல்டாரி மரித்து பல நாட்களாக அங்கே நாரிய மனுஷனை இந்த நாட்களை எழுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இப்படி அநேக பழைய ஏற்பாட்டு ஆண்டவருடைய, அதாவது அந்த நாட்களிலே வாழ்ந்த தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனோடு நடந்தவர்கள் இந்த திறவுகளுடைய வல்லமையை எடுத்து அந்த வல்லமை மூலமாய் மரித்த ஆட்களை இந்த நாட்களில் உயிர்ப்பித்து அவர்களை உயிரோடு காண்பித்தார்கள் சொல்லி நாங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்த காரியங்களை விட மேலான காரியங்களை செய்வார் என்று சொல்லி சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் இவர்கள் மூலமாய் அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்திலே என்ன திறவுகோலை கொடுத்திருக்கிறார்? தாவீதினுடைய திறவுகோலை கொடுத்திருக்கிறாரா அருமையான அன்பு பிள்ளைகளே, அல்லது பரலோகத்துடைய திறவுகோலை கொடுத்திருக்கிறாரா? எந்த திறவுகோலை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை பாருங்க, அப்படியானால் இந்த மரணத்தின் திறவுகோல் விசுவாசத்தோடு இந்த நாட்களை எடுத்துக்கொண்டவர்கள் இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே தேவனுக்காக வைராக்கியமாக ஓடினார்கள். அவர் அது மட்டுமல்ல, மரணத்தோடு இந்த நாட்களிலே மரண பயத்தோடு இருந்தவர்களை விடுவித்தார்கள். அந்த மரண பயத்தில் இருந்தவர்களை விடுவித்தார்கள். அங்கே அவர்களுக்கு வெற்றி கொடுத்து அவர்களை வாழும்படியாக இந்த நாட்களிலே கிருபை செய்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தர் தாமே தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நீக்குவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 25வது அதிகாரத்திலே பாருங்கள், இங்கே இந்த வார்த்தையை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலே இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை என்ன செய்வாராம், பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இப்ப பாருங்கள், உங்களோட நிந்தை நீங்கப்பட வேண்டுமா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? அந்த நிந்தை இன்றைக்கு நீங்கப்பட வேண்டுமா இருந்தால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். முதலாவது அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஏற்றுக்கொண்டு போட்டு அப்படியே சும்மா இருக்கிறதல்ல, அந்த மரணத்தின் திறவுகோலை உடையவரிடத்திலே நீ கேட்டு இந்த நாட்களிலே அந்த திறவுகோலை இந்த நாட்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தின் திறவுகோலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதின் திறவுகோலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக அந்த திறவுகோல்களை நீ பெற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே நடப்பாயா இருந்தால் தேவன் உன்னை இந்த நாட்களிலே நடத்த இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இந்த நாட்களில் இருந்தாலும், இந்த நாட்களிலே எவ்வளவு காலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும், ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய அபிஷேகத்தை நிறைந்து நடவுங்கள். அபிஷேகத்தை நீங்கள் கேட்டு இந்த நாட்கள் ஆண்டவரிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். வல்லமையை ஆண்டவரிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே கேட்ட அந்த திறவுகோல்களை இந்த நாட்களிலே பெற்றுக் கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய ஒரு முறை இந்த நாட்களில் தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டத்தை வைத்துவிட்டு அந்த சுவிசேஷ கூட்டத்திலே வந்தவர்கள் இந்த நாட்களை கடைசியாக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த தேசத்திலே இருக்கிற கட்டுக்களை உடைக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் திறவுகோலை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் ஜெபம் பண்ணினார். அந்த வேளையிலே பாருங்கள், அந்த இடத்துல போனால் அவர் அப்போ அந்த அப்படியா திறவுகோல் வேணுமானாக்கள் வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை கூப்பிட்டார். அந்த இடத்துல பாருங்கள், ஒரு சிலர் போகவில்லை. என்ன இவர் ஒன்று திறவுகோல் திறப்போறார், என்ன திறப்போறான்னு சொல்லி. ஆனால் அநேகர் அந்த இடத்துல ஒரு சிலர் பாருங்கள், ஒரு குறிப்பிட்டவர்கள் விசுவாசத்தோடு போய் அந்த கரங்களை நீட்டி இந்த நாட்களே திறவுகளை எனக்கு தாருங்க ஐயா, இந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே
வைத்த வழியில் அவர் தன்னுடைய கரத்தை வைத்து அவர்கள் மேல் ஜெபம் பண்ணி அவருடைய கரத்தை பிடித்து ஜெபம் பண்ணி இந்த நாட்களே ஆண்டவருடைய திறவுகோல் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி இந்த நாட்களே சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். என்ன நடந்தது? சாதாரணமா இருந்த அதே அந்த அந்த அதாவது அந்த ஜெபத்தை பெற்றுக்கொண்ட அந்த சகோதரர் போய் ஆத்துமா ஆதாயம் செய்ய வழிகிட்டார். அநேக ஆத்துமாக்கள் இந்த நாட்களே அங்கே என்ன அந்த இடத்திலே அங்கே ஆண்டவரை அறியக்கூடியதாக இருந்தது. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் அதை அசட்டை பண்ணினார்கள், அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு இந்த நாட்கள் அந்த இடத்திலே தேவனுடைய காரியம் என்று விசுவாசத்தோடு கேட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள், மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலே கர்த்தருடைய பிள்ளை எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் தாவீதினுடைய திறவுகோலையும் அதே வேளையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே பரலோகத்தின் திறவுகோலையும் பேதுரு கேட்டு பெற்றுக்கொண்டது போல இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேகரை தேவனுடைய ராட்சத்துக்குள் இந்த நாட்களை திருப்ப வேண்டும். ஏனென்றால் தேவன் தான் அந்த திறவுகோல்களுக்கு என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவர். அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோலுக்கு அதிகாரம் உடைய. அப்படியானால் மரணம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாக உம்முடைய வார்த்தைகளை இந்த இடத்திலே ஆண்டவரே பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும்படியாக என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. இதுவரை நேரமும் திறவுகோல்கள் கர்த்தருடைய திறவுகோல்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவராக கர்த்தருடைய கரத்திலே உங்களை உபயோகிக்கிறோம். நாளை நாளிலே இதே நேரத்தில் திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இரவு நேரத்தில் நித்திரைக்கு செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே சுமூகமான நித்திரையை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். God bless you. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் வேத பாடத்துடன் இந்த ஊழியர் சுசேசர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளோடு உங்களுடன் பேசியிருப்பார் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை எடுத்து வந்து விதைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். God bless you. ஆமேன் ஆமேன். God bless you. ஆமேன். ஆமேன்.